ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த காலை ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் அனைவரும் நம்முடைய வீடுகளிலே ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். Friends, I want to welcome all of you for our worship service. Even though we are worshiping at home, remember God's presence are there. Come, let us look to God in prayer. வாருங்கள், நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபம் செய்வோம். சற்று நேரம் நாம் மௌனமாக இருந்து தேவன் சமூகத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். நம்முடைய இருதயத்தை இந்த ஆராதனைக்கு நாம் ஆயத்தப்படுத்துவோம். Come, let us confess our sins to our Lord Jesus Christ and let us prepare ourselves for the worship service. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை சுத்திகரித்து இந்த ஆராதனையிலே எங்களை அமர செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். Father God, I want to thank you for forgiving all our sins. You are righteous God who forgive all our sins. நீ நீதி உள்ள தேவன், எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனையிலே கர்த்தாவே, நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உடைய கிருபை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, give us your grace to worship you in spirit and truth, O Lord. Lord, we know that you are almighty and powerful God. நீர் சர்வவல்லமுள்ள தேவனும் அதிகாரம் நிறைந்த தேவனாய் இருக்கிறீர். உம்மை ஆராதிப்பதற்கு நாங்கள் ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. Lord, it is a great privilege to worship you. You are here today. எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆசீர்வதியும், உடைய கிருபை எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் எழுந்து நின்று எழுப்புதல் கீதம் 327வது பாடலை படிப்போம். இந்த நாவில் புது பாட்டு. Come, let us stand together and sing the revival 3-7. இந்த நாவில் புது பாட்டு. ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த
வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் துதி வேலைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவரை நாம் உற்சாகத்தோடு நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவராக தேவன் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறது போல, என் ஆண்டவராக தேவனை இக்காலத்தில் நான் சோத்திருப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறது போல, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை சந்தோஷமாக நாம் ஆராதிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட உலாவுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் வீடுகளிலே ஆண்டவரை ஆராதித்தாலும் தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். அதை உணர்ந்து நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். வாருங்கள், நாம் எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவர் உற்சாகமாக ஆராதிப்போம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஆமென். Thank you Lord. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் படிப்போம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஆமென். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். இயேசு நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். ஆமென். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. செங்கடல் செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். கரங்களை வைத்தி நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. வல்லவர் நல்லவர், வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். இயேசு வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஹalleluya. உங்களுடைய வீட்டிலே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய அப்பா அம்மாவோடு கூட கணவனோடு நின்று கொண்டிருப்பீர்களால் கரங்களை கொடுத்து அவர்களை வாழ்த்துங்கள். சந்தோஷமாக கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ஒவ்வொருவரை உற்சாகப்படுத்தி நாம் வாழ்த்துவோம். வாருங்கள், இரண்டாவது பாடலாக உன்னதரே என் நேசரே உமது பேர் என்பினால் ஆசை உறாது இருப்பேன். ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிக்கிற தேவன். ஹalleluya. Thank you Lord. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் உயர்த்துவோமா? ஹalleluya. கூரிபாரா ஷரபு. ஆமென். என் நேசரே உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். முழு மனதோடு நன்றி சொல்வேன், முகமலர்ந்து நன்றி சொல்வேன். முழு மனதோடு நன்றி
சொல்வேன், முகமலர்ந்து நன்றி சொல்வேன். கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்ம வாழ பலன் தந்தீரே. கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்ம வாழ பலன் தந்தீரே. உன்னதனே வெங்கடேசரே, உமது பேரன்பினார் அசைவுறாதிருப்பேன். உன்னதரே உன்னதரே வெங்கடேசரே, உமது பேரன்பினார் அசைவுறாதிருப்பேன். உன்னதத்தில் உன்னதத்தில் நீர் வாழ்ந்தாலும் நல்லோரை கண்ணோக்கி பார்க்கின்றேன். உன்னதத்தில் நீர் வாழ்ந்தாலும் நல்லோரை கண்ணோக்கி பார்க்கின்றேன். துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றேன். துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றேன். ஆமென். உன்னதரே வெங்கடேசரே, உமது பேரன்பினார் அசைவுறாதிருப்பேன். உன்னதரே வெங்கடேசரே, உமது பேரன்பினார் அசைவுறாதிருப்பேன். வலது கரத்தால் காப்பாற்றினீர், வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றினீர். வலது கரத்தால் காப்பாற்றினீர், வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றினீர். எனக்கு யாவையும் செய்து முடித்தீர், என்றும் உள்ளது உமது அன்பு. எனக்கு யாவையும் செய்து முடித்தீர், என்றும் உள்ளது உமது அன்பு. உன்னதரே வெங்கடேசரே, உமது பேரன்பினார் அசைவுறாதிருப்பேன். உன்னதரே வெங்கடேசரே, உமது பேரன்பினார் அசைவுறாதிருப்பேன். முழு மனதோடு நன்றி சொல்வேன், முகமலர்ந்து நன்றி சொல்வேன். முழு மனதோடு நன்றி சொல்வேன், முகமலர்ந்து நன்றி சொல்வேன். கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்தும வாழ பலன் தந்தீரே. கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்தும வாழ பலன் தந்தீரே. உன்னதரே வெங்கடேசரே, உமது பேரன்பினார் அசைவுறாதிருப்பேன். உன்னதரே வெங்கடேசரே, உமது பேரன்பினார் அசைவுறாதிருப்பேன். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்தீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தஞ்சம், நீர் எங்களுக்கு கோட்டை, நீர் எங்களுக்கு இரட்சகர், நீர் எங்களுக்கு ராஜா ஆண்டவரே. Lord, you are our refuge, you are our fortress, O Lord, and you are our savior, and you are our king. Hallelujah. முழு மனதோடு ஆண்டவரே ஸ்தோத்திரத்து இந்த பாடலை படிப்போமா? Hallelujah. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். Hallelujah. முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நாம் தேடுவோம், உள்ளத்தின் ஆழத்தில் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Hallelujah. Oh, ribara sharabarikaba. Thank you, Lord. Worship you, Lord. மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. Amen. நான் உம்மை தேடுவேன் நாள்
உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், அவரை நாம் தேடுவோம். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சொல்லுவோம், நீரே என் தஞ்சம், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர். ஹல்லேலூயா. நீரே இயேசுவே, ராஜா. நீரே என் தஞ்சம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன், நான் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோமா? இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. மறுபடியும் சொல்லுவோம், இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன், நான் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஹல்லேலூயா. நாவுகளை திறந்து ஆண்டவரை சற்று நேரம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவர் துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன், அவர் பரிசுத்த தேவன், அவர் மகத்துவம் உள்ள தேவன். Come, let us worship of Almighty God, the holy and powerful God. He is in our midst today. மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நிற்கிற இடத்திலே ஆண்டவர் உங்களோடு கூட உலாவிக் கொண்டு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வீடுகளிலே ஆண்டுடைய பிரசனம் நிரம்பி இருப்பது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் எங்கும் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிரசனம் எல்லா இடத்திலும் அசைவாடி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். நம்முடைய வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே நாம் உயர்த்துவோம், அவரே நாம் வணங்குவோம். அவரே நமக்கு தேவன், அவரே நமக்கு கர்த்தர், அவரே
அவரே நமக்கு ராஜா. ஹல்லேலூயா. சற்று நேரம் நம்மை தாழ்த்தி தேவன் சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அமர்ந்திருந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். Let us pray. ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் மனம் திரும்புதலுக்காக நாம் ஜெபம் செய்வோம். Praise for repentance. Thank God for His promise that if you confess your sins, He is faithful and just to forgive your sins and to cleanse you from all unrighteousness. Ask God to discern the errors of your own heart. Ask Him to cleanse your faults and your sins. Pray that you will be free from the dominion of sinful, thoughtful or strongholds in your life. வாருங்கள், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து தேவன் சமூகத்தில் மன்னிப்பு கேட்போம். நம்முடைய இருதயத்தின் பிள்ளைகள் நம்முடைய இருதயத்தினுடைய பாவங்களை தேவன் சமூகத்தில் நாம் அறிக்கை செய்து ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று நாம் கேட்போம். நம்முடைய வாழ்க்கையில் பாவமான கோட்டைகளுடைய ஆதிக்கத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னிங்க. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நாங்கள் செய்த பாவங்கள், தேசத்துக்கு விரோதமாக செய்த பாவங்கள், சபைக்கு விரோதமாக செய்த பாவங்களை ஆண்டவர் மன்னிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, forgive all our sins, O Lord. We want to repent today. இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்ப விரும்புகிறோம். கர்த்தாவே, எங்களை மன்னித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பாருங்கள் பிரியமான, இரண்டாவதாக நம்முடைய சபைக்காக நாம் ஜெபிப்போம். Let us pray for our church. Let us bring before the Lord every family in our church, that in this time the pandemic, God will strengthen their faith so that they can endure. இந்த தொற்று நோயின் காலத்தின் நேரத்தில் கடவுள் நம்மை தாங்கி நம்மை எல்லா ரீதியிலும் கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு அவர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். Pray for all the different agencies and ministries that we are able to find opportunities to promote growth and maturity in challenging times. அனைத்து வெவ்வேறு ஏஜென்சிகளுக்காகவும் நம்முடைய சபையின் எல்லா கமிட்டிக்கான ஜெபம் செய்வோம். இது சவாலான காலங்களில் வளர்ச்சியும் முதிர்ச்சியும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டறிய முடியும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். Pray for the church finance. Thank God for His continued faithfulness. Pray for the building project as well. நம்முடைய திருச்சபை நீதிக்காக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து நாம் விசுவாசித்து தேவன் நம்முடைய எல்லா தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நம்முடைய கட்டட காரியத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய சபையின் எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த காலகட்டங்களிலே ஊழியத்திலே அநேக வளர்ச்சிகளை காண கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய சபையில் இருக்கிற எல்லா குடும்பத்தினுடைய கருத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, இந்த பெண்டமிக் காலத்திலே கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து போகாதபடிக்கு நம்பிக்கை உண்மையில் வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய சபையின் பொருளாதாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே, நீ உண்மை உள்ளவராக இருந்து எல்லாரோட தேவையை சந்தித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த சபையின் கட்டட காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கட்டட காரியங்கள் எல்லாம் சுகமாய் முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகளை ஆண்டவர் சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மூன்றாவதாக நாம் மலேசியா தேசத்துக்காக நாம் ஜெபம் செய்வோம். Thirdly, let us pray for Malaysia. Pray for the Agong and all the sultans for God's grace upon as the head of the country and respective states. நம்முடைய சபை நம்முடைய தேசத்தில் இருக்கிற தலைவர்களுக்காகவும் அனைத்து மாநிலங்களுக்காக ஜெபம் செய்வோம். நம்முடைய யங்டி பொறுத்தவரை அவங்க நாம் ஜெபம் செய்வோம். இவர்களை நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தலைவர்களுக்கு நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவராக தேவங்களை நடத்த வேண்டும், ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபம் செய்வோம். Pray for the Prime Minister and his cabinet members for wisdom to handle the country's COVID situation and the nation's economy. நம்முடைய நாட்டின் கோவிட் நிலைமைகளை நம் நாட்டின் பொருளாதாரத்தையும் கையாளும் ஞானத்திற்காக ஜெபம் செய்வோம். நம்முடைய பிரைம் மினிஸ்டருக்காக நம்ம ஜெபம் செய்வோம். அவர்களுக்கு ஆண்டவர் விசேஷமான ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபம் செய்வோம். Pray for those affected by the 2-week lockdown, the daily wages earners, the poor and the homeless. இந்த 2 வார காலத்திலே நம்முடைய லாக்டவுன் காலத்துக்கு நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் எல்லாருடைய தேவையை சந்திக்க வேண்டும். அன்றாட வருமானம் பெறுகிறவர்களுக்கு நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும். ஏழைகளுக்காக திக்கற்றவர்களுக்கு நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் ஒவ்வொரு தேவையை சந்திக்க நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய மலேசியா தேசத்தில் இருக்கிற எங்களுடைய யங்டி பெருத்தோன் அகுவுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், சல்தானுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அன்று அவர்கள் இந்த காலகட்டங்களில் சுவாமி தேசத்துக்கு வேண்டிய சரியான காரியங்கள் செய்ய
உடைய ஞானத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிரைம் மினிஸ்டருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், கேபினட் மெம்பருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கோவிட் சிச்சுவேஷன் காலத்தில் ஆண்டவரே அவர்களுக்கு விசேஷமான ஞானத்தை கொடுத்து தேசத்தை சரியாக நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த 2 வார காலத்திலே சுவாமி, இந்த லாக்டவுன் காலத்திலே சுவாமி, அன்னைகளுடைய வருமானங்கள் எழுந்து போயிருக்கலாம் சுவாமி. அவருடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. ஏழைகளுடைய தேவைகளை சந்திக்க ஆண்டவரே. வேலை எழுந்து போன தேவைகளை சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, நீ யெகோவா ஈரே என்று சொல்லி ஒவ்வொருடைய தேவைகளை சந்தித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். வாருங்கள் பிரியமானவர்கள், இறுதியாக நாம் நேபாள் தேசத்துக்காக நாம் ஜெபம் செய்வோம். Let us pray for Nepal. Pray for the 42 missionaries working in the interior mountains and unreached people groups of Nepal. COVID has spread and many are struggling without hospital treatment and medicines. Pray for those who have lost their incomes and are struggling to survive. Pray for our Malaysia missionary movement effort to raise support for the churches and missionaries in Nepal. ஹல்லேலூயா. வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த நேபாள் தேசத்தில் பாதிக்கப்பட்ட 42 மிஷனரிகளுக்கு நான் ஜெபம் செய்வோம் ஆண்டவரே. இந்த 42 மிஷனரிகளுடைய தேவைகளை சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மலை பகுதிகளிலும் கூட ஆண்டவரே, சந்திக்கப்படாத ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் செய்கிற ஊழியத்திலே ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர், இந்த கோவிட் காலத்திலே சுவாமி ஆண்டவர் மருத்துவமனைகளுடைய தேவைகளை சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மருந்துகள் இல்லாத நிலைமையிலும் கூட ஆண்டவரே, நீர் ஆண்டவர் எல்லா ரீதியிலும் அவர்களை நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அநேகர் நேபாள் தேசத்திலே வருமானத்தை இழந்து போயிருக்கிறார்கள் ஆண்டவர் சுவாமி. வாழ்வதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தேவையை கர்த்தர் சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீ மனமிறந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எங்களுடைய மலேசியா மிஷன் மூவ்மெண்ட்க்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அர்ப்பண ஏத்திற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் நேபாள் தேசத்திற்கு ஆண்டவரே அநேக ரீதியிலே நன்கொடைகளை தேடி வருகிற இந்த காலத்தில் சுவாமி, நீர் தாமே அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்ய முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர், நேபாள் தேசத்தில் இருக்க எல்லா மிஷனுடைய தேவையை கர்த்தர் சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மனமிறங்கும் ஆண்டவரே, அவர்களை பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்பதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, எங்களுடைய சபையிலே ஆண்டவரே வியாதியாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகமாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அம்மா சரோஜாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கர்த்தர் சுகத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மா ஆண்டவரே, சரோ மகேசனுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் சுகமாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்கள் செய்யும் ஆண்டவரே, அற்புதங்கள் செய்யும் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே, இந்த கோவிட்ல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய தேவையை சந்தித்து வியாதிகளை நீக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் செலுத்தி மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் அனைவருமாய் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சொல்வோம். Let us join together Lord's prayer. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே, ஆமென், ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கான வேத பாடம் ரோமர் 12வது அதிகாரம் வசனங்கள் 1 to 2 வரை நாம் வாசிக்க கேட்போம். இந்த வேத வாசிப்புக்கு நாம் எழுந்து நிற்போம். Scripture reading taken from Romans chapter 12 verse 1 to 2. Come, let us stand together for the scripture reading. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். கர்த்தர் தாமே இத்திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த அருமையான காலை நேரத்திலே தேவ செய்தி கொடுப்பதற்கு பொதுகு நெல்சன் அவர்கள் நமக்காக வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் இந்த காலை ஆராதனையிலே பார்ப்பது சந்தோஷம். Friends, I greet you and welcome you in the matchless name of our Lord Jesus Christ to our morning service.
Today we are going to study the book of Romans chapter 12 verses 1 until 2. இன்னைக்கு இந்த நாளிலும் கூட ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். But before we do that, come let us pray. வாருங்கள் நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் எங்களோடு இந்த நாளிலே பேசும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் தியானிக்க ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ராஜா உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு பாடங்களை கற்பித்து கொடுக்குமாறு என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் எங்களை தத்தம் செய்கின்றோம். கர்த்தர் நீர் தாமே எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரினியூவல் ஆஃப் த மைண்ட், மனதை புதுப்பித்தல் என்ற இந்த தலைப்பிலே உங்களோடு பேசலாம் என்று இருக்கிறேன் அன்பானவர்களே. Friends, in the first 11 chapters, Paul presented his teaching about the gospel. இன்றைக்கு இந்த கடிதத்தை எழுதின அப்போஸ்தலன் பவுல் என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதல் 11 அதிகாரங்களிலே அப்போஸ்தலன் பவுல் இந்த சுவிசேஷத்தை குறித்து பாடங்களை அவர் கற்பிக்கிறார். In chapter 12, Paul turns his attention to the application of how we should live as a response to the gospel. விசேஷமாக இந்த 12ஆம் அதிகாரத்திலே இன்றைக்கு நாம் வேதத்துக்கு ஏற்ற வாழ்வு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு இந்த 12ஆம் அதிகாரத்திலே அவர் பேசுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. As a church, we have long desired to do something great for God, but we have failed to do. இன்றைக்கு நம்ம ஒரு சபையாக ஆண்டவருக்கு ஒரு நல்ல காரியம், ஒரு பிரதான காரியம் நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி ரொம்ப ஆவலாக ரொம்ப ஆசையாக இருந்தோம். ஆனால் அநேக நேரங்களிலே நம்ம தோற்றிருந்தோம் அன்பானவர்களே. We have confessed our sins and dealt with ourselves, but we have fallen victim to the same kinds of defeat as before. நம்ம பாவங்களை நிறைய முறை நாம் அறிக்கை செய்கின்றோம், நம்மளுடைய சுயத்தை அநேக நேரங்களில் நாம் ஜெயம் கொண்டோம். ஆனாலும் திரும்ப திரும்ப மறுபடியும் அதே பாவ குழிக்குள்ளாய் நாம் விழுகிறவர்களாய் காணப்படுகின்றோம் அன்பானவர்களே. On the other hand, we want our church to be the great commission church in the 21st century. இன்னொரு பகுதி நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய சபையானது இந்த 21வது நூற்றாண்டிலே பிரதான கட்டளையுள்ள சபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுகின்றோம். The great commission will not be fulfilled unless the church recognizes the truth found in Romans chapter 12, the first 2 verses. ஆன பொழுதிலும் கூட ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் சொல்லப்பட்டதான இந்த சத்தியத்தை இன்றைக்கு நம்மளுடைய சபை உணரவில்லை என்று சொன்னால் பிரதான கட்டளை உள்ள என்ற அந்த சபையாக மாறுவது அது கஷ்டம் என்று நான் சொல்லுகிறேன். This is because the Great Commission will not be fulfilled by giving a specific amount of money or employing effective strategies or methods. இன்றைக்கு ஒரு சபையின் வந்த கையோட சபையிலே காசு கொடுப்பதோ அல்லது சபையிலே ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம பிளான் செய்வது என்று சொன்னால் அது பிரதான கட்டளை உள்ள சபையாக மாறிட முடியாது அன்பானவர்களே, மாறிட முடியாது. Christians who believe in the gospel, love God and have a burden for lost souls will be able to carry out the task of the Great Commission. எந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் சுவிசேஷத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிறதோ, ஆண்டவர் மேலே அன்பு இருக்கிறதோ, இழந்து போற ஆத்மாவை குறித்து ஒரு பாரம் ஒரு தாகம் இருக்கிறதோ, இன்றைக்கு அவங்கள் தான் இயேசு பிரதான கட்டளையில் சொன்ன அந்த காரியங்களை நிறைவேற்ற முடியும். This can only happen when the Holy Spirit transforms a person's life inside out. இது நடப்பது சாத்தியம்தான். திருச்சபையிலே நடக்கவே முடியாது என்று சொல்லி நான் சொல்லல, நடப்பது சாத்தியம்தான். எப்பொழுது அது சாத்தியம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் உள்ள இருந்து வெளி வரைக்கும் நம்மளை மாற்றுவார் என்று சொன்னால் இது நிச்சயமாகவே நடக்கும் அன்பானவர்களே. Which is possible through the renewal of the mind, which is possible to the renewal of the mind. இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை நம்ம புதுப்பிக்கப்படுவோம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனையை புதுப்பிப்பார் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த காரியங்கள் நம்மளுடைய திருச்சபையிலே நடக்கும். Christians grow into the image of Christ and are used to extending God's kingdom through this process, renewal of the mind. இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற நீங்களும் நானும் கிறிஸ்துவுடைய சாயலுக்குள்ளாய் அதிகமாக நாம் மாற வேண்டும். இது நிமித்தமாய் தேவனுடைய ராஜ்யம் பெருக
பெருகிறதை நாம் அதிகமாக பார்க்க முடியும் அன்பானவர்களே. Friends, this message teaches us how transformation of the mind take place. இன்றைக்கு இந்த பகுதியிலே இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை எவ்வாறாக அது புதுப்பிக்கப்படுகிறது என்று சொல்லி இன்றைக்கு இந்த பாடம் நம்ம கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். Allowing ourselves to listen carefully to this message will unlock the secret of how our lives are transformed. இன்றைக்கு நம்ம பயபக்தியோடு தேவன் பேசுகிற இந்த வார்த்தையை நம்ம செவி கொடுத்து நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அன்பானவர்களே. Come, let us prayerfully listen to the word of God. நாம் ஜெபத்துடனே இந்த தேவ வார்த்தையை நாம் கேட்போம் அன்பானவர்களே. Number 1, presenting our bodies as a living sacrifice. இன்றைக்கு நம்மளுடைய சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால். Come, let us look at verse 1. முதல் வசனத்தை இந்த நேரத்திலே நாம் பார்ப்போம் அன்பானவர்களே. My dear people of God, in this first chapter, Apostle Paul wrote to a group of believers in Rome by motivating, or more to say, he has urged them about the importance of personal consecration. இன்றைக்கு இந்த பகுதி அப்போஸ்தலன் பவுல் யாருக்கு எழுதுகிறார் என்று சொன்னால், ரோம தேசத்திலே உள்ள ஒரு சில விசுவாசிகளுக்கு அவர் எழுதி, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தம், தேவனுக்கு ஏற்ற வாழ்வியல் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அதிகமாக அங்க வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம இந்த நேரத்திலே பார்க்கலாம். Apostle Paul urged his audience to present their bodies as living sacrifices to God. இன்றைக்கு இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுதோ தியானிக்கும் பொழுதோ அப்போஸ்தலன் பவுல் இன்றைக்கு விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு தங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்துகிறார். Here we can ask a question, why does God want our bodies? இன்னைக்கு இந்த பகுதியில் ஒரு கேள்வி நம்ம கேட்க முடியும். எதற்காக ஆண்டவருக்கு நம்மளுடைய சரீரம் அவசியம்? எதற்காக ஆண்டவருக்கு நம்மளுடைய சரீரம் அவசியம்? This is because bodies that are presented fully to God become useful instruments which God can use to do his righteous work in this world. இன்னைக்கு ஆண்டவருக்கு எதற்காக நம்மளுடைய சரீரங்கள் தேவை என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுடைய சரீரங்களை எடுத்து பயனுள்ள கருவிகளாக அவருடைய நாமத்தின் மகிமைக்காகவும் அவருடைய ராஜ்யத்தினுடைய மகிமைக்காகவும் பயன்படுத்த அவரால் கூடும் அன்பானவர்களே. Friends, our presentation, or more to say our worship to God, should not start and end in church alone. இன்னைக்கு நம்மளுடைய படைப்பானது, விசேஷமாக நம்மளுடைய ஆராதனையானது திருச்சபையிலே ஆரம்பித்து திருச்சபையிலே மாத்திரம் முடியக்கூடாது அன்பானவர்களே. God wants us to present our lives or our bodies entirely to him as our reasonable worship. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நம்மளுடைய சரீரங்களை, விசேஷமாக நம்மளுடைய ஜீவனை ஆண்டவருக்கு நாம் முழுமையாக கொடுத்து அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். And God can accomplish many wonderful things if we let God use us. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவதற்கு நாம் அவருக்கு இடம் கொடுப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே உங்களை கொண்டும் என்னை கொண்டும் நாம் எல்லாரை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் அன்பானவர்களே. Further in verse 1, the second line of verse 1, Apostle Paul describes how we ought to present our bodies or our lives to God, holy and pleasing to God. இன்றைக்கு இந்த முதல் வசனத்தினுடைய இரண்டாவது வரியை நம்ம வாசிக்கும் பொழுது, இன்றைக்கு நம்மளுடைய சரீரங்களை தேவனுக்கு நாம் எப்படி படைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. இன்றைக்கு நம்மளுடைய சரீரங்களை தேவனுக்கு நம்ம படைக்கும் பொழுது அது பரிசுத்தமாகவும் தேவனுக்கு விருப்பமுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல அவர் கற்றுக் கொடுக்கிறார். Apostle Paul wants his audience and us to understand the meaning of holy. இன்னைக்கு அப்போஸ்தலன் பவுலை கேட்ட அந்த முதல் ஆடியன்ஸும் சரி, இன்றைக்கு இந்த நாளிலே இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நானாம் இருந்தாலும் சரி, பரிசுத்தம்னா என்னது என்று நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். We must be utterly devoted to God and ensure that holiness is upheld in both our individual and communal Christian lives.
இன்னைக்கு பரிசுத்தம்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, பரிசுத்தம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்மளுடைய ஜீவனை, நம்மளுடைய சரீரத்தை தேவனுக்கு முழுமையாக நாம் ஒப்பு கொடுத்து, இன்னைக்கு நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்மளுடைய பொதுவான வாழ்க்கையிலையும் பரிசுத்தம் கரைபிடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் இங்கே ஆழமாக சிந்தித்து பார்க்கணும் அன்பானவர்களே. Apostle Paul continues to promote that when we present our bodies, or more to say our lives as sacrifices, it must please God. இன்றைக்கு ஆண்டவருக்கு நம்மளுடைய சரீரங்களை படைக்கும் பொழுது, அது விசேஷமாக நம்மளுடைய ஜீவனை படைக்கும் பொழுது, அது ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாய் காணப்பட வேண்டும். This illustrates the principle that whatever we offer to God should be our most valuable possession. It should be the best we can offer to God. இன்னைக்கு ஆண்டவருக்கு நாம் எது படைத்தாலும் அது நம்மளிடத்திலிருந்து விசேஷமானதாய், நம்மளிடத்திலிருந்து பெஸ்டாக தான் இருக்கணுமே தவிர மிச்ச மீதியை எடுத்து ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது அன்பானவர்களே. ஆண்டவருக்கு நம்ம எது கொடுத்தாலும் அது நம்மளிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது பெஸ்டா தான் இருக்கணுமே தவிர மிச்ச மீதி எடுத்து ஆண்டவருக்கு படைக்க கூடாது அன்பானவர்களே. அதுதான் இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் அங்க பேசுகிறவராய் இருக்கிறார். How to present our bodies as a living sacrifice to God. Number one, worship is a priority in our life. இன்னைக்கு நம்மளுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவ பலியாக எப்படி ஒப்பு கொடுக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இன்னைக்கு ஆராதனை தான் நம்மளுடைய வாழ்க்கையில பிரதானதாய் காணப்பட வேண்டும். Remember, our bodies are God's temple. இன்னைக்கு நம்மளுடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? Therefore it is our privilege to glorify God by making worship a priority in our lives. ஆதலால் இன்றைக்கு நம்மளுடைய சரீரங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடியினாலே இன்னைக்கு இந்த ஆராதனையானது நம்மளுடைய வாழ்க்கையில பிரதானதாய் காணப்பட வேண்டும் அன்பானவர்களே. 1.2 commit to God. இரண்டாவது காரியம் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, தேவனுக்கு முழுமையாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். To present our bodies to God commands a disciplined commitment to the Lord. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு நம்ம எது படைத்தாலும் எது கொடுத்தாலும் அதுல ஒரு டிசிப்ளின் இருக்கணும் அன்பானவர்களே. God wants all of us. இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கிறதே எல்லாவற்றையும் தேவனுக்கு தேவையாக இருக்கிறது. Friends, this is the right response to all God has done for us. இன்றைக்கு இதை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவரிடத்திலே இருந்த சிறந்ததான அருள்நாதர் கிறிஸ்து இயேசுவை கொடுத்து உங்களையும் என்னையும் அன்பு கூர்ந்து மீட்டார் அல்லவா? அவரிடத்துல இருந்த பெஸ்டை முழுமையாக கொடுத்து இன்னைக்கு உங்களையும் என்னையும் நேசித்து ரட்சித்தது போல இன்னைக்கு நம்ம ஆண்டவர் எப்படி நேசிக்கணும்? இன்னைக்கு நம்ம ஆண்டவரை எப்படி வந்துட்டு கொடுத்து அவரை ஆராதிக்கணும்? மிச்ச மீதியை கொடுக்கலாமா? நம்மளிடத்துல இருந்ததை சிறந்த காரியங்களை தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும் அன்பானவர்களே. இரண்டாவது காரியம் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, renew our mind. Renew our mind. நம்மளுடைய சிந்தனையை நாம் புதுப்பிக்க வேண்டும். Friends, the Bible warning about the structure or the system of the world must be obeyed. இன்னைக்கு வேதாகமம் தொடர்ந்து நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால், உலகத்தோடு ஒத்து போகாதீங்க, உலகத்தோட சிஸ்டத்துக்கு எப்பொழுதும் நீங்கள் விலகி போங்கள் என்று சொல்லி இந்த காரியம் அநேக முறை பேசப்பட்டிருக்கிறது. அதற்கு நாம் கீழ்ப்படுதலை கொடுக்க வேண்டும் அன்பானவர்களே. What is the reason for this? இதற்காக என்ன காரணம்? The world is constantly trying to take control of our mind. இன்னைக்கு இந்த உலகமானது எப்பொழுதுமே உங்களுடைய சிந்தனையும் என்னுடைய சிந்தனையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதிலே அதோடைய குறிக்கோள் இருக்கிறது அன்பானவர்களே. The world has a more significant influence on the church than the church has on the world. இன்னைக்கு திருச்சபையானது உலகத்தை எப்படியாக பாதித்தது என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய முறை இந்த உலகம் திருச்சபையை பாதித்திருக்கிறது. Through internet and videos, endless supply of worthless and sinful images is being injected into the mind. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், இந்த இன்டர்நெட் வழியாக சரி அல்லது இந்த தொலைக்காட்சி வழியாக சரி, அநேக பிரயோஜனம் இல்லாத காரியங்கள் இன்னைக்கு நம்முடைய சிந்தனைக்குள்ளாக அது போய் கொண்டிருக்கிறது அன்பானவர்களே. And let me highlight this. Immodest dress standards have become fashionable in recent years. இன்றைக்கு ரொம்ப அசிங்கமாக உடுத்துகிற இந்த கலாச்சாரமானது இன்னைக்கு நம்மளுடைய உலகத்தில் அது ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது அன்பானவர்களே. The truth about the gospel is supposed to be reflected in our clothing as well.
இன்னைக்கு இந்த சுவிசேஷத்தினுடைய உண்மை நம்ம உடுத்துகிற இந்த உடுப்பில் இருந்தும் இந்த வாழ்வில் இருந்தும் அது காணப்பட வேண்டுமே. Our clothes hide our nakedness just as Christ's clothing hides our sins. இன்னைக்கு கிறிஸ்து எப்படியாக நம்மளுடைய பாவங்களை மன்னித்து அவரை நம்ம மூடி இருக்கிறது போல இன்றைக்கு நாம் உடுத்துகிறதான இந்த உடுப்பானது நம்மளுடைய நிர்வாணங்களை மூடணுமே. Our clothes hide our nakedness just as Christ's clothing hides our sin. But the world is teaching us a different thing. ஆனால் இந்த உலகமானது உங்களுக்கும் எனக்கும் வேறு விதமான பாடங்களை அது கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே. Like the rest of the world, Christians are looking for fulfillment in materialism, personal comfort and constant entertainment. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் விசேஷமாக இந்த உலகத்திலிருந்து என்ன நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அதிகமாக அதை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். And this is why God wants to change our minds. இதற்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய சிந்தனையும் என்னுடைய சிந்தனையும் மாற்றுவதற்கு அவர் ஆவலாக இருக்கிறார். God wants to reshape our lives and mold them into the image of Christ. இன்னைக்கு கிறிஸ்துவோடைய சாயலுக்கு உங்களையும் என்னையும் மறுபடியுமாக மறுசீரமைக்க தேவன் பிரியப்படுகிறார் அன்பானவர்களே. Look at Colossians chapter 3 verses 1 until 3. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிங்க. And then look at Ephesians chapter 4 verses 17 until 24. அப்புறம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தொடங்கி 24ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள் அன்பானவர்களே. Friends, both of these verses teach us how to live properly the Christian life. இன்றைக்கு இந்த 2 வசனங்கள் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அன்பானவர்களே. As Christians, we are not to get our values from this world system. We are not to think the way the world does. இன்னைக்கு கிறிஸ்துவர் எனப்படுகிற நீங்களும் நானும் இந்த உலகத்தினுடைய காரியங்களை நாம் என்ன பண்ணக்கூடாது, தரித்து கொள்ளக்கூடாது. இந்த உலகம் யோசிப்பது போல இன்றைக்கு நீங்களும் நானும் யோசிக்க கூடாது அன்பானவர்களே. Christians are to conform to God's reality. கர்த்தருடைய உண்மைத்துவத்திற்கு, கர்த்தருடைய சத்தியத்திற்கு நாம் இணங்கி இருக்க வேண்டும் அன்பானவர்களே. In this scripture, Apostle Paul urges his listeners to be different from the world. இன்றைக்கு இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், மெதுவாக வாசித்து பாருங்கள். நீங்கள் உலகத்தோடு ஒத்து போக கூடாது, உலகத்தை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும், நீங்கள் வித்தியாசமானவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் இந்த இடத்திலே பேசி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கின்றோம். This verse indicates a command, not a suggestion. இன்றைக்கு இந்த வசனமானது அது நமக்கு ஒரு கட்டளையாக வருகிறது அன்பானவர்களே, வேண்டுகோளாக அல்ல. Apostle Paul gentle but firm command is that we are not to allow ourselves to conform to this world. இன்றைக்கு இந்த உலகத்தோடு எக்காரணத்திற்கும் நீங்களும் நானும் இணங்கி போகக்கூடாது. எக்காரணத்திற்கும் நீங்களும் நானும் இணங்கி போகக்கூடாது அன்பானவர்களே. As believers, we should not let the world govern our minds and behave like a worldly person. இன்றைக்கு விசுவாசியாக நீங்களும் நானும் இந்த உலகமானது நம்மளுடைய சிந்தனையை ஆளுகை செய்யக்கூடாது. இந்த உலகம் நம்மளுடைய சிந்தனையை ஆளுகை செஞ்சு ஒரு அவிசுவாசியை போல அல்லது இந்த உலக மனிதர்கள் போல இன்றைக்கு நீங்களும் நானும் நடந்து கொள்ளக்கூடாது அன்பானவர்களே. Look at 1 Peter chapter 2 verse 9. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை தானித்து பாருங்கள். My dear people of God, not only does the world wants to control our minds, but it also wants to change our minds. அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த உலகமானது உங்களுடைய சிந்தனையும் என்னுடைய சிந்தனையும் ஆளுகை செய்கிறதை மாத்திரம் அதோடைய ஆர்வம் காட்டவில்லை. இன்றைக்கு நம்முடைய சிந்தனையை டோட்டலாக மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி அது பல முயற்சிகளை அது எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதனால் அது நிமித்தமாய் நிறைய பிரஷர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அது வந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே. However, fear not, the Holy Spirit changes our minds by releasing power from within. அதனால் நம்ம பயப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து அவருடைய வல்லமையை நமக்கு கொடுத்து இந்த காரியங்களை மேற்கொள்வதற்கு அவருக்கு நம்ம உதவி செய்கிறவராய் இருக்கின்றார். If the world controls your thinking, you are a conformer. இன்றைக்கு இந்த உலகமானது உங்களுடைய யோசனைகளை அது ஆளுகை செய்கிறதா? உலகத்தினுடைய காரியங்களுக்கு நம்ம இணங்கி விட்டோம் அன்பானவர்களே. But if God controls your thinking, you are indeed transformed. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய சிந்தனையை ஆளுகை செய்கிறார் என்று சொன்னால் இன்னைக்கு நம்மளுடைய
நிஜமாகவே நம்ம மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் உங்களுடைய சிந்தனையை ஆட்கொள்ளுகிறது என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தினுடைய சிஸ்டத்துக்குள்ளாய் இணங்கி விட்டோம் அன்பானவர்களே. ஆனால் இந்த ஆண்டவர் நம்மளுடைய சிந்தனையை ஆளுகை செய்வார் என்று சொன்னால் ஆண்டவருக்குள்ளாய் நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். You are what you think. நீங்கள் எதை யோசிக்கிறீர்களோ அது நீங்கள் தான் என்கிற இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? Have you heard the saying, you are what you think? You are what you think. You are what you read. And you are whom you hang out with. நீங்கள் எதை யோசிக்கிறீர்களோ அது நீங்கள் தான். நீங்கள் எது படுக்கிறீர்களோ அது நீங்கள் தான். நீங்கள் யாரு கூட அதிகமாக நேரம் செலவு படுகிறீர்களோ அது நீங்கள் தான். If you put garbage in, you will get garbage out. இன்னைக்கு நம்ம குப்பைகளை அதிகமாக நீங்கள் நம்ம சிந்தனைக்குள்ளே ஏற்றி கொண்டிருந்தோம் என்று சொன்னா என்ன வெளியே வரும்? குப்பைகள் தான் வெளியே வரும். எது உள்ளுக்கு அதிகமாக போகிறதோ அதுதான் இன்றைக்கு நம்ம விட்டு வெளியே வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். We are what we think, read and do. நம்ம எதை யோசிக்கிறோமோ, எதை நம்ம படிக்கிறோமோ, எதை நம்ம அதிகமாக செய்கிறோமோ அதுதான் இன்றைக்கு நமக்குள்ளாக இருந்து அதிகமாக வரும் அன்பானவர்களே. If you stop reading junk, listening to junk, watching junk and associating ourselves with junk, we will begin to cleaning process of our mind. இன்னைக்கு நம்ம இந்த குப்பைகளை வாசிப்பதை நிறுத்தி, குப்பையான காரியங்களை யோசிப்பதை நிறுத்தி, குப்பைகளோடு சேர்வதை நாம் ஒருவேளை நிறுத்துவோம் என்று சொன்னால் இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை அது புதுப்பிக்கப்படும். சிந்தனைக்குள்ளாய் ஒரு பெரிய மாறுதல் வரும் என்று சொல்லி இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். This is why Paul says in Romans chapter 12 verse 2, be transformed by the renewing of your mind. இதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவர் சொன்னாரு, உங்களுடைய சிந்தனை மாற்றப்பட்டு இருக்கட்டும் என்று சொல்லி, உங்களுடைய சிந்தனை மாற்றப்பட்டு இருக்கட்டும் என்று சொல்லி. மூன்றாவது காரியம், the renewal of the mind will lead to the renewal of our will. இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனை மாற்றப்படுகிறது என்று சொன்னால் நம்மளுடைய சித்தமும் மாற்றப்படுகிறது. Look at the second line of verse 2. இரண்டாவது வசனத்தினுடைய இரண்டாவது வரியை பாருங்கள் அன்பானவர்களே. Metamorphosis is a Greek word Paul uses in verse 2 to describe the transformation. இந்த மெட்டாமார்போசிஸ் எனப்படுகிறதான இந்த கிரேக்க வார்த்தையை இரண்டாவது வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் சிந்தனையுடைய மாற்றத்தை குறித்து இந்த இடத்துல பேசியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். The term metamorphosis is typically used to describe a caterpillar transformation into a butterfly. இன்னைக்கு இந்த மெட்டாமார்போசிஸ் எனப்படுகிறதான இந்த வார்த்தை எதுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறோம் என்று சொன்னால், கம்பளி பூச்சியானது எப்பொழுது அது பட்டாம்பூச்சியாக மாறுகிறதோ அந்த மாற்றத்திற்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. This term explains a significant shift in shape. இன்னைக்கு இந்த வார்த்தையானது நம்ம சரீரத்தின் ரீதியிலும் சரி, நம்மளுடைய சிந்தனை ரீதியிலும் சரி, ஒட்டுமொத்தமாக மாறுகிற அந்த ப்ராசஸுக்கு பேரு தான் இந்த மெட்டாமார்போசிஸ் எனப்படுகிற இந்த வார்த்தை. As a result, the goal of the Christian life is transformation, not just non-conformity. இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்துவோடைய ஜீவத்தினுடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்தோடு ஒரு காலமும் நாம் இணங்கி போக கூடாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் சரி உலகத்தோடு இன்றைக்கு நம்ம இணங்கி போகக்கூடாது. We are being transformed to become more like Christ. இன்னைக்கு அதிகமாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் அன்பானவர்களே. As we go through this process, we become progressively freed from sin and more under the leadership and the control of the Holy Spirit. இன்றைக்கு இந்த காரியங்கள் நாம் அதிகமாக செய்வோம் என்றால், கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு நம்ம அதிகமாக மாற்றப்படுவோம் என்று சொன்னால், நாம் படிப்படியாக பாவங்களில் இருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாய் இன்னைக்கு நீங்களும் நானும் கடந்து போவோம் அன்பானவர்களே. My dear people of God, our minds control our bodies and our will controls our minds. இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனையானது அன்பானவர்களே நம்மளுடைய சரீரத்தை ஆளுகை செய்கிறது, நம்மளுடைய சித்தமானது நம்மளுடைய சிந்தனையை ஆளுகை செய்கிறது அன்பானவர்களே. Many people out there think they can control their will through willpower.
இன்னைக்கு தன்னம்பிக்கையின் மூலமாக இன்னைக்கு எங்களுடைய சித்தத்தை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் என்று சொல்லி வெளியே அநேகர் யோசிக்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இறுதியிலே நாம் தோற்று போவோம். Many people out there, they think they can control their will through willpower, but they fail. Only when we yield our will to God, His power will take over and give us the willpower that we need to become victorious Christian. ஆனால் எப்பொழுது இன்றைக்கு நம்முடைய ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாய் இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுத்து அவருடைய வல்லமை நமக்குள்ளாக இன்றைக்கு வருகிறதோ, அப்பொழுதுதான் வெற்றி அடைந்த கிறிஸ்தவர்களாக இன்னைக்கு நீங்களும் நானும் மாற முடியும். அன்பானவர்களே, we surrender our wills to God through disciplined study of the word and prayer. இன்னைக்கு எப்படியாக இன்றைக்கு இந்த வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக இன்னைக்கு நீங்களும் நானும் மாற முடியும் என்று கேட்டால், நாம் எப்பொழுது ஆண்டுடைய வார்த்தையை வாசித்து அதிகமாக நம்ம ஜெபிக்கிறோமோ, ஒரு டிசிப்ளினான கிறிஸ்துவ ஜீவியை நம்ம வாழுகிறோமோ, அப்பொழுது அந்த வெற்றி நமக்குள்ளாக வருகிறது. When the word of God saturates our mind, we can certify and recognize what is good. இன்றைக்கு இந்த சிந்தனைக்குள்ளாக அதிகமாக ஆண்டுடைய வார்த்தை அது நிரப்பப்படும் பொழுது, அல்லது இன்னைக்கு நம்முடைய சிந்தனை அதிகமாக தேவனுடைய வார்த்தையால் ஊறும் பொழுது, எது சரி எது தவறு என்று சொல்லி நம்மளால் நிச்சயமாகவே கண்டுபிடிக்க முடியும். அன்பானவர்களே, do you fear rejection from others, friends? இன்னைக்கு மற்றவங்க எல்லாம் உங்களை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று சொல்லி அந்த அச்சத்துக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்களா? Are you enslaved by what other people think of you? I will say, renew your mind. இன்றைக்கு மற்றவங்க உங்களை குறித்து என்ன யோசிக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க என்று சொல்லி எப்பொழுதும் அந்த சிந்தனையாவே இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய சிந்தனையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். Consider yourself in the same light as God does. நீங்க ஆண்டவர் உங்களை எப்படி பாருகிறாரோ அதன் போல உங்களை நீங்க பாருங்க. You are precious in the sight of God. You are precious in the eyes of God. So therefore consider yourself as precious. நீங்க கர்த்தருடைய பார்வையில நீங்கள் விசேஷமானவர்களாய் நீங்க காணப்படுகிறீங்க. அதனால் உங்களை நீங்களும் ஒரு விசேஷமானவராய் நீங்கள் பார்க்கணும் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Recognize that you have Almighty God's unwavering favor and acceptance. எப்பொழுதுமே உங்களுடைய ஜீவன்ல, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய உறுதியான கிருபையும் ஏற்றுக்கொள்ளுதலும் இருக்கிறது என்று சொல்லி அதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, I want to reassure you by telling you that God is in charge of every detail of your life. Nothing can happen by chance and everything is working for your spiritual good. உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே ரோங்கா போவதற்கு வாய்ப்பில்லை. காரணம், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆள்கை செய்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, to have the right relationship with God, we must start the day by yielding Him our bodies, minds and wills. இன்னைக்கு ஆண்டவரோடு நல்ல ஒரு உறவு, சரியான ஒரு உறவு நம்ம ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரோடு இன்றைக்கு நம்மளுடைய சரீரங்களை, நம்மளுடைய சிந்தனையை, நம்மளுடைய சித்தங்களை அனைத்து முழுமையாக கொடுத்து சரணடைய வேண்டும். அன்பானவர்களே, சரணடைய வேண்டும். நாலாவது காரியம் நாம் பார்ப்போம். How can I renew my mind? Fourthly, நம்ம எப்படி நம்மளோட சிந்தனையை மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். Friends, we have to realize that this transformation of mind comes through the grace of God and the power of the Holy Spirit. இன்றைக்கு இந்த சிந்தனையுடைய மாற்றமானது அது எப்படி வருகிறது என்று சொல்லி நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இது தேவனுடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவரினுடைய வல்லமையினாலும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் வருகிறதுங்க. It is not by our own power. It is not by our own power, but it comes to the grace of God and the power of the Holy Spirit. இன்றைக்கு இதனோட சொந்த வல்லமையினால் நான் செஞ்சிடுவேன் என்று சொல்லி இல்லை, தேவனுடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலும் இந்த காரியம் நமக்குள்ளாக வருகிறது. So how I can renew my mind? எப்படியாக இன்றைக்கு என்னோட சிந்தனையை நான் புதுப்பித்துக் கொள்ள முடியும்? முதலாவதாக, first of all, pray. Let us ask God to renew our minds. முதலாவதாக ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே தயவு செய்து என்னுடைய சிந்தனையை மாற்றுங்கள் என்று சொல்லி. I want to remind you this verse from Matthew chapter 21 verse 22. மத்தேயு 21 அதிகாரம் 22 வசனம் சொல்லி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகின்றேன். And whatever you ask in prayer, you will receive if you have faith. நீங்கள் ஜெபத்திலே விசுவாசத்துடன் எது கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. Therefore, ask God to renew
your minds. அதனால் நம்ம கேட்போம், ஆண்டவரே எங்களுடைய சிந்தனையை மாற்றுங்கள் என்று சொல்லி. Number 2, read and meditate on the word. We must have a love for the word of God. இன்றைக்கு நாம் ஆண்டுடைய வார்த்தையை வாசித்து அதை நாம் தியானம் செய்ய வேண்டும். ஆண்டுடைய வார்த்தையின் மேலே அன்பு இருக்கணுங்க. ஆண்டுடைய வார்த்தையின் மேலே நமக்கு அன்பு இருக்க வேண்டும். The Bible is not a boring book. Wherever I go, I will say the Bible is not a boring book. பைபிள் ஆனது ஒரு போரிங்கான புத்தகம் கிடையாதுங்க. எங்க போனாலும் அதை நான் சொல்லுவேன். It contains a great deal of depth that surpasses our understanding. நம்மளுடைய யோசனைக்கு மேலான காரியங்கள், நம்மளுடைய சிந்தனைக்கு மேலான காரியங்கள் இன்னைக்கு இந்த வேதாகமத்தில் அடங்கி இருக்கிறது. Therefore read and meditate on the word. அதனால் வாசித்து ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்வோம். And number 3, let us learn to control our minds. Remember what I had said in the beginning. The world always wants to control and change our minds. இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கிறதா? உலகம் என்னைக்குமே நம்மளுடைய சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு அது முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறது. உங்கள் கையில் அந்த வல்லமை இருக்கிறது. Learn to control your mind. உங்களுடைய சிந்தனையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு முயற்சி எடுங்கள் அன்பானவர்களே. Therefore, we should not allow ourselves to be fed by worldly thoughts. Be encouraged to seek fellowship with those who build us up in the Lord Jesus Christ. இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய காரியங்கள் அப்படியே அள்ளி நம்ம சிந்தனைக்குள்ளே போட்டுக்கொள்ளாதபடிக்கு கர்த்தருக்குள்ளாய் யார் உங்களை அதிகமாக கட்டுவார்களோ, கிறிஸ்துவிலே வளருவதற்கு, ஆவிக்குரிய ஜீவத்திலே வளருவதற்கு அதிகமாக யார் உங்களுக்கு ஊக்கங்களை கொடுப்பாங்களோ, உங்களை கட்டுவாங்களோ, பலப்படுத்துவாங்களோ, அவங்களோடு நாம் சேர்ந்து கொள்வோம். என்னுடைய முடிவில் அன்பானவர்கள், in conclusion, friends, if we want to be the church of the Great Commission in this 21st century, then every one of us must allow the Holy Spirit to transform our minds inside out. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதானே அந்த பிரதான கட்டளையுள்ள திருச்சபையாக இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய திருச்சபையிலே இடம் கொடுக்க வேண்டும். We must give a room for Holy Spirit to make our church as the church of Great Commission in this 21st century. இரண்டாவதாக, as Apostle Paul commanded his listeners to be different from this world, we too must reflect the image of Jesus Christ and not allow the world system to control our church. Apostle Paul எப்படி திரும்ப விசுவாசிகளுக்கு நீங்கள் உலகத்தை விட்டு விலகி இருங்க, உலகத்தோட சிஸ்டம் உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது, திருச்சபைக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி பல முறை அவர் எச்சரித்தாரோ, அதன் போல நானும் சொல்லுகிறேன், உலகத்தினுடைய சிஸ்டமானது நம்மளுடைய திருச்சபைக்குள்ளாய் வரக்கூடாது அன்பானவர்களே. Nothing is more excellent than praying, reading and meditating on the word of God. As believers we can learn to control our minds by not allowing worldly thoughts to pollute them by doing this daily. வேதம் வாசிப்பதும் சரி, தியானம் செய்வதும் சரி, படிப்பதும் ஜெபிப்பதும் இதற்கு மேலான காரியங்கள் ஒன்றுமில்லை அன்பானவர்களே. அதே நேரத்திலும் கூட நம்ம கவனமாக இருப்போம். இந்த உலகத்தின் காரியங்கள் நம்முடைய சிந்தனைக்குள்ளாக வந்து நம்மளை கெடுக்காதபடிக்கு நம்ம அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு நம்ம அதிகமாக ஜெபிப்பதும், அதிகமாக வேதம் வாசிப்பதும், அதிகமாக ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம காத்திருப்போம் என்று சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்வதற்கு அதிகமாக நம்ம இடம் கொடுப்போம் என்று சொன்னார். If we allow the Holy Spirit to work in our personal life as well as in the life of church, as we meditate and reading the word of God, by praying, friends, I believe the church will become the church of Great Commission. கிறிஸ்து இயேசு சொன்ன இந்த பிரதான கட்டளையில் உள்ள திருச்சபையாக நிச்சயமாக நம்மளுடைய திருச்சபையை மாறும் அன்பானவர்களே. அதிகமாக ஜெபம் பண்ணுவோம், அதிகமாக வேதம் வாசிப்போம், அதிகமாக ஆண்டுடைய வல்லமைக்குள்ள நம்ம தத்தம் செய்வோம். இந்த உலகத்தினுடைய சிஸ்டத்தில் இருந்து நம்ம அதிகமாக விலகி இருப்போம் அன்பானவர்களே. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோம். Come let us pray. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசியிருக்கிறப்பா, அதற்காக நன்றி. உலகத்தினுடைய சிஸ்டத்துக்குள்ளாய் நாங்கள் ஒரு காலமும் புகுந்து கொள்ளக்கூடாது. உலகத்தினுடைய சிஸ்டம் ஆண்டவர் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்கள் திருச்சபை வாழ்க்கையிலும் வரக்கூடாது. அதனால் கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்கள் திருச்சபையின் வாழ்க்கையில கிரியை செய்ய உங்களுக்கு இடம் கொடுக்கிறோம் ஆண்டவரே. Holy Spirit, we pray that you will take charge in our personal and in our communal life.
Take charge, O Lord. You reign, O Lord, we pray. நீங்க ஆளுகை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. And we pray that, Lord, you will make this church as the church of great commission. பிரதான கட்டளை உள்ள சபையாக இந்த சபையை கர்த்தர் நீர் மாற்றும் என்று சொல்லி இந்த வேளையை நாங்கள் ஜெபிக்கிறோம். As we continue to pray, O Lord, we ask that you will renew our mind. கர்த்தர் ஆண்டவரே எங்களோட சிந்தனையை தொடர்ந்து நீர் மாற்றுவீராக என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. We humble ourselves before you. உங்க முன்னாடி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவ செய்தியை கொடுத்த போதக நெல்சன் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் காணிக்கை பாடலாக 232வது பாடலை நாம் படிப்போம். Let us stand together for the offertory song. Let us sing தந்தானே துதிப்போமே from lyric 232. விந்தையாய் நமக்கரந்த வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் காணிக்கைக்காக நாம் ஜெபம் செய்வோம். Let us pray for the offering and tithes. நல்ல ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த இந்த காணிக்கை தசமபாகத்துக்காக நன்றி. ஆண்டவர் இந்த காணிக்கை தசமபாகத்தை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுத்த இந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த காணிக்கைகளை நாங்கள் ஆண்டவரே ஊழியர்களுக்கு பயன்படுத்தும் பொழுது உடைய நாம மகிமைப்படட்டும். வானத்தின் பலகணிகளை திறந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாம மாத்திரமே
மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் ஒரு சில அறிவிப்புகளை நாம் கேட்போம். தி அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இன்றைக்கு மாலை 7 மணிக்கு நமக்கு ராஃபா டெலிவரன்ஸ் ஊழியத்தினுடைய ஜெப நேரம் நமக்கு நடைபெறும். இந்த ஜெபத்திற்கு நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். இது ஜூம் வழியாக நடைபெறும். இது மாலை 7 மணிக்கு இன்றைக்கு நடைபெறும். எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய உக்ரான குழு கூட்டம் வருகிற 15ஆம் தேதி 6வது மாதம் இரவு 7:30 மணிக்கு ஜூம் வழியாக நடைபெறும். உக்ரான குழுவில் இருக்கிறவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற புதன்கிழமை நம்முடைய வேத ஆராய்ச்சி வழக்கம் நடைபெறும். இதுவும் ஜூம் வழியாக நடைபெறும். மறுபடியும் இந்த வாரத்தில் ஆகாய் புத்தகத்தை நாம் தியானம் செய்வோம். எல்லோருமாய் வந்து இந்த வேத ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய சபையுடைய ஜெப நேரம் ஒவ்வொரு வியாழக்கிழமை இப்பொழுது ஜூம் வழியாக நடந்து கொண்டு வருகிறது. இது 2 மொழியிலே நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். உற்சாகப்படுத்துகிறேன். முழு சபையும் சேர்ந்து நாம் இந்த ஜெப நேரத்திலே நாம் கலந்து கொள்வோமாக. இது வருகிற வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதி ஜூன் மாதம் நடைபெறும். 8 மணிக்கு இது நடைபெறும். இது நம்முடைய சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் மாகாண ஜெப நேரமாக நடைபெறும். எல்லோருமே வந்து கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதி இரவு 8 மணிக்கு ஜூம் வழியாக நடைபெறும். எல்லோரும் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு முக்கியமான அறிவிப்பு பிரியமானவர்கள். நம்முடைய மெதடிஸ்ட் பெண்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிற இந்த வேத ஆராய்ச்சி எபேசிய புத்தகங்கள், பிலிப்பியர் புத்தகங்கள் மற்றும் கொலோசியன் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத ஆராய்ச்சிக்கு நம்முடைய பேச்சாளராக டாக்டர் ஜோ பிரேம்குமார் அவர்கள் ஜூம் வழியாக இந்த வேத ஆராய்ச்சி நடத்துவார். இது வருகிற 12ஆம் தேதி, 20ஆம் தேதி, 26ஆம் தேதி ஜூன் மாதத்தில் நடைபெறும். பெண்களும் மற்ற எல்லாருமா நீங்கள் என்ன செய்யுங்கள், இந்த வேத ஆராய்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இது இன்னொரு முக்கியமான அறிவிப்பு. இது நம்முடைய இளம் முதியோர்கள் நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி, பேரண்டிங் 101. இந்த நிகழ்ச்சி வருகிற 26ஆம் தேதி ஜூன் மாதம் இரவு மாலை 6 மணிக்கு ஜூம் வழியாக நடைபெறும். 2 பேச்சாளர்கள் இதிலே பங்கு பெறுவார்கள். வந்து கலந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கும் குடும்பத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, இது நம்முடைய சிறுவர்களுடைய ஊழியங்கள். நம்முடைய சிறுவர்கள் ஊழியங்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சிலுபஸை நமக்கு அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த இயேசு இருந்து என்ன செய்வார், வாட் வில் ஜீசஸ் டூ, இயேசு என்ன செய்வார், இயேசுடைய இடத்துல இருந்து நாம் என்ன செய்ய முடியும் என்கிற தலைப்பில் இந்த சிறுவர்கள் நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட போகிறது. ஆகினாலே இந்த நிகழ்ச்சிகள் 12லிருந்து 15 வயது வரை சிறு பிள்ளைகளுக்கு நடத்தப்படும். ஆகினாலே இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகள் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள். பேரண்ட்ஸ், ப்ளீஸ் என்கரேஜ் யுவர் சில்ட்ரன் டு பார்ட்டிசிபேட் திஸ் ப்ரோக்ராம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி 6வது மாதம் நமக்கு தந்தையார் தினமாக அனுசரிக்கப்படும். கண்டிப்பாக நம் சபைக்கு வர முடியாது, ஆனால் உங்களுடைய வீடுகளிலே கண்டிப்பாக உங்களுடைய தந்தையாரை நீங்கள் நினைவு கூர்ந்து அவர்களை நீங்கள் வாழ்த்துங்கள். ஆகினாலே வருகிற வாரம் தந்தையார் தினமாக நமக்கு அனுசரிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், நாம் அனைவரும் இறுதி ஜெபத்திற்கும் ஆசீர்வாதத்துக்கும் நாம் எழுதி நிற்போம். ஸ்டாண்ட் ஃபார் த க்ளோசிங் ப்ரேயர் அண்ட் ஃபார் த பெனடிக்ஷன். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் கேட்ட தெய்வ செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை நாங்கள் உமக்கு அர்ப்பணம் செய்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் மறுரூபமாகும்படியாக எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய எண்ணங்கள் புதிதாக வேண்டும் சுவாமி. மெய்யாகவே ஆண்டவரே, பிரதான கட்டளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் எங்களுடைய சிந்தனைகள் புதிதாக்கப்பட வேண்டும் சுவாமி. ஆகினாலே கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். லிவிங் காட், we thank you for your word this morning. Thank you for ministering to us through your word of Father. Lord, help us to transform our mind, O Lord. என்னுடைய சிந்தனைகளை புதிதாக உமக்கென்று உண்மையாக ஜீவிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. மெய்யாகவே கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய தேவைகளை சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we commit each and every member's team and scale into your hand. Bless them, O Lord, and meet all their needs. You are Jehovah Jireh, our provider. Jehovah Jireh, இந்த தேவைகளை சந்திக்கிற தேவன். உடைய சமாதானம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கு நாங்கள் செலுத்தி மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
ஆண்டவராக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.